May 4th அன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 61.8 and May 14th பார்த்தீங்கன்னா 60.8 which means ஒரு 8 daysல கிட்டத்தட்ட ஒரு 1 kg நான் குறைஞ்சிருக்கேன். Hey all, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்வேதா and இந்த வீடியோவில் ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன சாப்பிட்டேன்றதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்டேன்னு. இன்றைக்கி மார்னிங் நான் என்ன இன்டேக் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதில் வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி சம்மருக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஸோ ரொம்ப சூடாக குடித்தா இன்னும் பயங்கரமாக வேர்க்குன்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வார்மாக தான் குடிச்சிட்டு போவேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனர்ஜி வேணும். ஸோ இந்த மாதிரி வெறுமனே வந்துட்டு லெமன் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு போனால் அப்படியே எனர்ஜி ட்ராப் ஆகிடும். ஸோ அது கூட ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகணுன்றதுக்காக நான் வேக வச்ச பீனட் ஒரு ஹாஃப் கப் போல் சாப்பிட்டுட்டு போனேன். பீனட்க்கு அல்டர்னேட் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் லெமன் வாட்டர் அது குடிச்சு ஒரு 2 to 3 minutes கழித்து நான் பீனட் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஷுவல் நான் போகிற டைமை விட ரொம்ப லேட்டாக தான் போனேன். 6:30க்கு தான் நான் எழுந்திரிச்சேன். ஸோ ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே அப்படி இப்படின்னு கிளம்பி ஒரு 7 o'clock தான் போல் நான் ஜிம்கே போனேன். ஆஸ் யூஷுவல் போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்டே நான் வாக் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு கேட்கும் போது இன்றைக்கி லெக் டேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு வந்தீங்களா, எம்டி ஸ்டொமக்கில் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சிட்டப்ஸ் வந்துட்டு 100 போல் எடுக்க சொன்னாங்க. சரி நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி இப்படின்னு முட்டி மோதி ஒரு 80 வரைக்கும் எடுத்தேன். அதுக்கு மேலே என்னால் முடியல. கேட்கும் போது 100 போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நிறைய ரீல்ஸில் நிறைய பேர் சொல்லி லெக் டே பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். லெக் டேனால இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஸோ பார்க்கும் போது அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுருவேன். பட் உண்மையிலேயே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு. லிட்ரலி எனக்கு இதெல்லாம் முடித்த பிறகு நடக்கவே முடியல. ஸ்டெப்ஸ் இறங்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்க ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் நான் இறங்கினேன். ஜஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சத்தியமாக என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தம்பி என்னை விட்டுருங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே 1 liter வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போவேன் ஜிம்முக்கு. அண்ட் இன்றைக்கி அந்த 1 liter நான் ஜிம்மிலே குடித்து காலி பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு எப்போவுமே டெய்லி ஒரே ஃபுட்டுன்னா ஒரு லிமிட்க்கு மேலே ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். ஸோ 3 வேளையும் முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கிறது எனக்கு ஒரு லிமிட்க்கு மேலே கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி மார்னிங்க்கு நான் பன்னீர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பன்னீர் கொஞ்சம் போல் சாட்டே பண்ணிவிட்டு இதில் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எனக்கு பன்னீர் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பிடிக்காது. எனக்கு இந்த பால் ரிலேட்டட் ஸ்மெல் வர்றது எதுவுமே அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் இது ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால தான் எடுத்துக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டே பண்ண பன்னீர், அது கூட கொஞ்சம் கியூக்கம்பர், ஒரு சின்ன கப்பில் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டே 1 டே 2 கம்பேர் பண்ணும்போது இதில் ஓட்ஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் அப்போது ஒரு ஃபுல் கப் எடுத்திருந்தேன், இப்போ ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். ஸோ குவான்டிட்டி வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கேன். டே 1 அண்ட் டே 2 வீடியோ யாராவது பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டு முடித்த பிறகு மதியத்துக்கான ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்திருந்தேன் 60 days அந்த மாதிரி. அதில் ஒரு 30 members கிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டயட் பிளான் பேஸ்ட் ஆன் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைக் அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு பர்சன் டு பர்சன் வந்துட்டு அந்த டயட் பிளான் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ ஒரு 2 week பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு ஃபர்ஸ்ட் டயட் சார்ட் முடித்த பிறகு ஒரு அனாலிசிஸ் மாதிரி வச்சாங்க. அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 kg 3 kg 5 kgs கூட குறைச்சிருந்தாங்க. பட் அதிலே லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தான். ஏன்னா எனக்கு 1 kg தான் குறைஞ்சிருந்தது. எனக்கு லிட்ரலி ரொம்ப அப்செட்டாக இருந்தது. பிகாஸ் நான் அதெல்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணியும் ஏன் எனக்கு மட்டும் குறையில, ஏன் எனக்கு இவ்வளோ கம்மியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த செக்ஷனில் வந்துட்டு நான் அந்த நியூட்ரிஷன் கிட்ட பேசும்போது அடுத்தவங்களுக்கும் உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்களும் நீங்களும் ஒன்று கிடையாது. ஒரு பர்சனுக்கும் ஒரு பாடி டைப் இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு 5 kgs குறைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு 1 kg குறைஞ்சிருக்குன்னா உங்கள் பாடிக்கு 1 kg குறைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடலன்னு நினைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, இதில் இவ்வளோ இருக்கும், நம்ம தான் வந்து பிளைண்டாக இது இப்படி நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்போ தான் புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு 1 kg வெயிட் லாஸ் பண்ணணுன்னா 1 month கிட்ட அவங்க ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு அந்த 1 kg அந்த 1 monthல குறையுமா. எனக்கு இதை கேட்டதும் இதுக்கு நம்மளே கொஞ்சம் பரவாயில்ல போலியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன்.
ஸோ மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் அண்ட் முருங்கைக்கீரை கூட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற பூவோடு சேர்த்து தான் நான் கூட்டு பண்ணியிருந்தேன். கீரையை விட பூவில் ரொம்ப 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 சத்து இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி பண்ணுறீங்கன்னா பூவை ஆட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிஃபோர் 10 o'clockக்குள்ளேயே முடிச்சிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சமைச்சேன்றதுனால எனக்கு பெருசாக டைம் எடுக்கல. ஸோ முடிச்சுட்டு நான் வேலையில் உட்காந்தாச்சு. இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் போல் சாப்பிட்டேன். அண்ட் இது கூடவே ஒரு 1 லிட்டர் கிட்ட நான் இப்போ வரைக்கும் தண்ணி குடிச்சிருக்கேன். மதியம் ஒரு 2 மணி போல் தான் நான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கப் முன்னே நான் சாப்பிட்ருந்தேன். இப்போ ½ கப் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பூசணிக்காய் பொரியல், இது கூடவே நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை கூட்டு. இவர் இல்லாமல் இருக்குமா? அஃப்கோர்ஸ் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த முட்டைக்குள்ளே வந்துட்டு இந்த மஞ்சள் கரு இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போன்னு கிடையாது, இல்லை டயட்டுக்காகணும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே அந்த யாக் வந்து நான் எடுக்கவே மாட்டேன். லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டேன். அது கூடவே கொஞ்சம் போல் பிளாக் காஃபி. நைட் டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. இன்றைக்கி கொஞ்சம் ஓட்ஸில் தோசை மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஒரு ½ கப் அளவுக்கு ஓட்ஸ், இதிலே வந்துட்டு கொஞ்சம் போல் சீரகம், நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதிலே கொஞ்சம் ஜிஞ்சர் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் அரைச்ச இந்த ஓட்ஸ் தோசையோட பேட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தோசை நீங்கள் அளவாக ஊற்றிக்கலாம். சப்பாத்தி இல்லைன்னா ராகி மாவு வடை, அது இல்லைன்னா ஓட்ஸ் தோசை, இது இல்லைன்னா மில்லட் தோசை கூட ஊற்றி சாப்பிடலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம். பட் இதில் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிற விஷயம் என்னென்னா, நமக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சிக்கிறது தான். பிகாஸ் ஒர்க்கையும் வச்சுக்கிட்டு இதையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணுன்றதுனால கொஞ்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச தப்பில்லை தான். தோசை பார்த்தீங்களா, நார்மல் தோசை மாதிரி சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த தோசை கூட நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் போல் கோகோனட் சட்னி, கொஞ்சம் கியூக்கும்பர், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸு, கொஞ்சம் கேரட், இதெல்லாம் வச்சு தான் நைட்டுக்கு டின்னர் நான் சாப்பிட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஜிம்மில் இருக்கும் போதே 1 லிட்டர் குடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதுக்கப்புறம் மார்னிங் போல் ஒரு 1 லிட்டர் குடித்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1 லிட்டர் குடிச்சிருக்கேன். ஸோ மோரோவர் 3 லிட்டர்ஸ் கிட்ட நான் குடிச்சிருக்கேன். ஸோ இயர்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஒரு நாளை நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் Day 1 and Day 2 வீடியோ யாராவது பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். பை.